ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் கொஞ்ச நாளா வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ், நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பாப்பா பார்த்துக்கிறது கொஞ்சம் உடம்பு முடியல, மாறி மாறி வந்து உடம்பு முடியாம போயிட்டு இருந்தது. ஸோ தட் வந்து வீடியோ வந்து கண்டினியூஸா போட முடியாம இருந்துச்சு. ஸோ ஷார்ட்ஸ் மட்டும் அப்பப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே இன்னைக்கு சுத்தமா வந்து 2 days அப்லோட் பண்ண முடியாம இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஒரு 20 எவ்ரிடே யூஸ் பண்ற திங்ஸை வந்து நம்ம ஒரு தப்பான வழியில யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நான் வீடியோக்குள்ள வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சொல்ல போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிச்சனோட ஸ்பாஞ்ச் தான். கிச்சன் ஸ்பாஞ்சை வந்து கண்டிப்பா ஒரு 1 to 2 weeksக்கு அப்புறம் நம்ம மாத்தி ஆகணும். மாத்தல அப்படின்னா அதுல நிறைய பாக்டீரியாஸ் வந்து தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா பாத்திரமும் விளக்கி நம்ம வச்சாலுமே அதுல பாக்டீரியா வந்து தங்க ஆரம்பிக்கும். வெசல்ஸ் எல்லாமே கிளீனா இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் ஸ்பாஞ்ச் வந்து நம்ம மாத்தல அப்படின்னா கண்டிப்பா அது கிளீனாவே இருக்காது. பாக்டீரியாலாம் வந்து தங்குறதுக்கான ஒரு இடம் கிச்சன்ல அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் ஸ்பாஞ்சு, டிஷ் வாஷிங் ஸ்பாஞ்சு இதெல்லாம் தான் சொல்றேன். கவுண்டர் டாப் துடைக்கிற கிளாத்துமே கூட நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதுலயுமே வந்து நிறைய பாக்டீரியா வந்து தங்கும். எவ்ரி 2 to 3 weeksக்குள்ள நீங்க வந்து ஸ்பாஞ்சு இல்ல கிச்சன் டவல்லாம் மாத்தி ஆகணும். செகண்ட் சொல்ல போற பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெஜிடபிள் கட்டிங் போர்டு. இதுவுமே ஒரு பாக்டீரியா வந்து தங்கக்கூடிய ஒரு இடமா தான் வந்து நான் பாக்குறேன். நம்ம எல்லாரும் இதை கொஞ்சம் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த டாபிக் எடுத்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். கட்டிங் போர்டுமே கூட நீங்க வந்து மாத்தி ஆகணும். கண்டிப்பா வந்து ஒரு 3 months ஒன்ஸ் ஆகுது கட்டிங் போர்டு, இல்ல 6 monthsக்கு. 6 monthsன்றது ரொம்ப ஓவர், இல்ல 3 months வச்சுக்கலாம். 3 months ஒன்ஸ் வந்து நம்ம மாத்தி ஆகணும். உங்களுக்கு உடன் போர்டு தான் யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாத்தி தான் ஆகணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் இப்ப வந்துருச்சு. அந்த மாதிரி வந்துட்டா ப்ராப்ளம் கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறதுனால அதுல வந்து பாக்டீரியா அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து தங்காது. வாஷ் பண்ணிட்டா போயிடும். பட் உடன் போர்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 3 monthsக்குள்ள நீங்க மாத்தி ஆகணும். ஏன் அப்படின்னா தண்ணியில வந்து எப்படியும் அந்த உட்டு வந்து ஊறும், கொஞ்சமாவது ஊறும், தண்ணி கொஞ்சமாவது அதுல வந்து இருக்கும். ஸோ ஈரப்பதம் அந்த கட்டிங் போர்ட்ல இருக்கும் போது பாக்டீரியா வந்து நிறையவே அதுல வளர்ந்துரும். நம்ம கண்ணால அதை பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப் வழியா அதை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கட்டிங் போர்ட்ல நிறைய வந்து பாக்டீரியாஸ் வந்து இருக்கும். கட்டிங் போர்டு, உடன் கட்டிங் போர்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 monthsக்குள்ள மாத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். தேர்ட் ஒன் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டர் தான் சொல்றேன். ரெஃப்ரிஜிரேட்டர் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கெட்டு போக கூடாது, வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வைப்போம். ஃப்ரிட்ஜை வந்து ஓவர் ஃபில்லிங் பண்ணும்போது நமக்கு கூல் எஃபிஷியன்சி வந்து கம்மியாகும், கூலிங் வந்து கிடைக்காது. ஸோ திங்ஸ் எல்லாம் வந்து வீணா போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃப்ரிட்ஜ் வந்து 300 லிட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் தான் நம்ம அதுல வைக்கணும். குட்டி ஃப்ரிட்ஜா இருக்கு, ரொம்ப குட்டி ஃப்ரிட்ஜா இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் தான் நம்ம வைக்கணும். நிறைய வந்து டம்ப் பண்ணி வச்சோம் அப்படின்னா கூலிங் எஃபிஷியன்சி வந்து நிறைய கிடைக்காது. இதனால வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்னஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ டப்பாவா நம்ம வந்து அடைக்கும் போது அதோட ஏர் ஃப்ளோ வந்து லாக் ஆகுது. அதனால வந்து நமக்கு திங்ஸ் கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டிஷ் வாஷிங் சோப்பு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதை வந்து நம்ம என்ன தப்பா யூஸ் பண்றோம் அப்படின்னா, நிறைய வந்து சோப் போட்டா பாத்திரம் கிளீன் ஆகும், அப்படியே பல நின்னும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம நினைக்கிறோம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சோப் நிறைய யூஸ் பண்றதுனால நமக்கு சோப்பு சீக்கிரமா காலியாகதான் செய்யும். பாத்திரம் வந்து மின்னலாம். பட் என்ன ஆகும் அப்படின்னா, பாத்திரம் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே சோப்பா திட்டா அந்த தட்டுலயோ இல்ல டம்ளர்லயோ வந்து தங்கிடும். இதுலயும் வந்து நிறைய பாக்டீரியா வந்து தங்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ சோப்பை வந்து நம்ம நிறைய நுர வரா மாதிரி தேய்ச்சாதான் வந்து பாத்திரம் கிளீன் ஆகும் அப்படின்றதுலாம் கிடையாது. கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்க பயன்படுத்தினாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நானுமே அந்த மிஸ்டேக் பண்றேன். அதனாலதான் வந்து நான் சொல்றேன். நானுமே வந்து நிறைய சோப் யூஸ் பண்ணுவேன். சோப் இதனால வந்து எனக்கு சீக்கிரமா காலி ஆயிட்டே இருந்தது. ஏன் அப்படி காலி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு அதை வந்து நான் நெட்ல படிக்கும் போதுதான் எனக்கு வந்து தெரியுது. சோப் இதனால வந்து காலி ஆகுது, தேவையான அளவு யூஸ் பண்ணாததுனால சோப் வந்து சீக்கிரமா வந்து காலி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மிஸ்டேக்கை இனிமே நானும் பண்ண போறதா இல்ல. ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட். கம்மியான அளவு ஊத்துனாலே போதும், ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற அளவு ஊத்துனாலே போதும். எக்ஸ்ட்ரா ஊத்துனா
நிறைய வந்து துணியை நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கும், அழுக்கு போகும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. என்ன ஆகும்னா துணி வந்து நல்லா ஸ்டிஃப் ஆயிடும். ஸோ போடும்போது ஒரு மாதிரி ரஃப்னஸ் கொடுக்கும், கலர் வந்து ஃபேட் ஆயிடும் சீக்கிரமா. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து வரும். கிச்சன்ல வந்து அந்த லாண்ட்ரி லிக்விட் வந்து நிறைய வந்து ஸ்டே ஆகும். நான் வந்து அந்த தப்பு பண்ணியிருக்கேன். நிறைய வந்து எனக்கு ஸ்டே ஆகி வேஸ்ட் ஆகும் போயிருக்கு. இதனால இந்த தப்பு நானும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சிக்ஸ்த் ஒன் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான்ஸ்டிக் பேன். நான்ஸ்டிக் பேன்ல என்ன தப்பா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சில்வர் கரண்டி இல்லாட்டி வந்து நைஃப் இதெல்லாம் வந்து நான்ஸ்டிக் பேன்ல வந்து மிக்ஸ் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தப்பா வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே அந்த தப்பா பண்ணியிருக்கேன். நான்ஸ்டிக் பேன்ல கம்பி நார் இருக்கும் இல்லையா, டிஷ் வாஷிங் பண்றது, அதை வச்சுலாம் நான் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதை நான் வாஷ் பண்ணி கோடும் விழுந்துருச்சு. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதுல உள்ள நான்ஸ்டிக் கோட்டிங் வந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த வெசல் வந்து கண்டிப்பா வேஸ்ட் தான். அதுக்கு பதில் வந்து சில்வர் ஸ்பூன்ஸ், நைஃப்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றதுக்கு பதில் நீங்க உடன் ஸ்பேச்சுலா இல்லாட்டி சிலிகான் ஸ்பேச்சுலா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். இதனால வந்து அந்த கோட்டிங்ல வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். அண்ட் ஃபுட் செய்யும் போது அந்த நான்ஸ்டிக் கோட்டிங் எதுவும் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளேயும் போகாம இருக்கும். இந்த மிஸ்டேக்கையும் நீங்க அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். செவன்த் ஒன் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நைஃப். நைஃப் என்ன வந்து தப்பா யூஸ் பண்றோம் அப்படின்னா, அயன் நைஃப்லாம் எஸ்பெஷலி யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து துரு பிடிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. துரு பிடிச்சதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு மாதிரி வெஜிடபிள்ஸா இருக்கலாம், மீட்டா இருக்கலாம், கட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அயன் சம்பந்தமா யூஸ் பண்ற கட்டர் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப வருஷமா ஒரே நைஃபே வச்சுட்டு இருக்கிறது, அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அண்ட் வந்து லூஸ் ஆகி இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய உடஞ்சு போயிருக்கும். அதை திருப்பி ஒட்ட வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நம்ம கை கட் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைய நானும் அந்த தப்பா பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி லூஸ் ஆகிடும் பேக் சைடு, ஆனாலும் அதை யூஸ் பண்ணி என் கையை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். நார்மலா அது வந்து ஷார்ப்பா இருக்கிற நைஃபை விட இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா தூக்கி போட்டுட்டு புது நைஃப் வாங்கி யூஸ் பண்ணுங்க. எய்த் ஒன் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போனோட சார்ஜர், கேபிள் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான். அது என்னன்னா, நம்ம சார்ஜிங் போட்டுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு போன் வந்து சார்ஜ் பண்ணாமலே நம்ம அப்படியே விட்டுடுவோம். அந்த மாதிரிலாம் விடும்போது வீட்டுல பேபிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ரிஸ்க் ஆகும். அவங்க வாயில வச்சாங்கன்னா ஷாக் அடிக்கும். இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில்லையும் நமக்கு டிஃபரன்ஸ் நிறைய வரும். ஜஸ்ட் சார்ஜர் தானே, இதுல என்ன வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்காதீங்க. வரும், கண்டிப்பா வரும். போன் சார்ஜிங் டைம் தவிர்த்து மற்ற டைம்ல எல்லாம் வந்து சும்மா சுவிட்ச் ஆன் பண்ணி வைக்கிறத வந்து தவிர்க்கலாம். சார்ஜர் வந்து பிளக் பண்ணிட்டு சும்மாலாம் சுவிட்ச் ஆன் பண்ணி விடக்கூடாது. போன் சார்ஜருக்கு மட்டும் நான் இதை சொல்லல, லேப்டாப் சார்ஜர் அண்ட் வந்து வேற ஏதாவது ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்னரா இருக்கலாம், கர்லரா இருக்கலாம், இந்த மாதிரி நீங்க பர்பஸ் யூஸ் பண்ற லேம்ப் யூஸ் பண்ணலாம். டிவியோட பிளக்கா கூட இருக்கலாம். ஆன் பண்ணிட்டு ரிமோட்ல மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ண மறந்துடுவோம். இந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம். ஸோ இதையும் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ற நேரம் மட்டும் ஸ்விட்ச் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணாத நேரம் ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிடுங்க டைரக்டா. இது நம்ம கரண்ட் பில்ல வந்து நிறையவே சேவ் பண்ணும். 9th ஒன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் போர்டு தான் சொல்றேன். எக்ஸ்டென்ஷன் போர்ட்னா எக்ஸ்டென்ஷன் போர்டு மட்டும் கிடையாது. எக்ஸ்டென்ஷன் போர்ட்ல வந்து நிறைய பின்ஸ் வந்து கனெக்ஷன்ஸ்க்கு இருக்கும். அதுல எல்லாம் வந்து நிறைய கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு டைரக்டா ஆஃப் பண்ணாம ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் போர்ட்ல மட்டும் ஆஃப் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணாலுமே கரண்ட் வந்து நிறைய இழுக்கும். இதையுமே நம்ம அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். டேஞ்சரஸான ஐட்டம்ஸ் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் போர்ட்ல யூஸ் பண்ணுவோம். அயன் பாக்ஸ், ஹீட்டர் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து அப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு டைரக்டா வந்து டிஸ்கனெக்ட் பண்றது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒன்ஸ்க்கு 3 times கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஹீட்டர், அதுக்கப்புறமா அயன் பாக்ஸ், ஹீட்டர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம சில நேரம் மறந்து போயிடுவோம். நமக்கு இருக்கிற அன்வான்ட் தாட்ஸ், திங்கிங்லாம் வந்து நம்ம இதெல்லாம் சிம்பிளான ஐட்டம்ஸ் எல்லாம் மறந்துடுவோம். டைரக்டா வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. 10th ஒன் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பில்லோஸ், பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணி ஆகணும். வாஷ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஒரே பில்லோ கவர்ஸ், ஒரே பெட்ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தேவையில்லாத அலர்ஜிஸ், டஸ்ட் அலர்ஜிஸ், தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து வரும். பேபிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா 2 weeks ஒன்ஸ் இல்ல வீக்லி ஒன்ஸ் ஆவது கண்டிப்பா வாஷ் பண்ணி போட்டுருணும்.
இந்த மாதிரி பண்ணும்போது பேபிஸ்க்கு அலர்ஜிஸ், கோல்டு, அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து காசு ஆகாம இருக்கும். அண்ட் பில்லோ கவர்ஸ் மோஸ்ட்லி கண்டிப்பா அவாய்ட் பண்ணும். பில்லோ கவர்ஸ் கண்டிப்பா துவைச்சே ஆகணும். ஹேர் லாஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பில்லோ கவர் கூட ஒரு ரீசனா இருக்கலாம் உங்களோட ஹேர் ஃபால்க்கு. ஹேர் லாஸ் ப்ராப்ளம் சரியாகும் அண்ட் பொடுகு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராம இருக்கும். 11th ஒன் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டவல்ஸுமே ஒரு பாக்டீரியா தங்கக்கூடிய இடம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதையுமே நம்ம வந்து மாத்திக்கக்கூடிய ஒண்ணு. இதுலயுமே நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து டவல்ஸுமே அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். 1 year அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸாவது வந்து டவல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்க. வீட்டுல இருக்கிற அத்தனை பேருமே இந்த பழக்கத்தை வந்து கொண்டு வந்துக்கோங்க. டவல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. 12th ஒன் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டூத் பிரஷ்மே பாக்டீரியா, ஃபங்கல் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஒரு பிளேஸ் தான் சொல்லுவேன். அதையுமே நம்ம 3 months ஒன்ஸ் கண்டிப்பா மாத்தி ஆகணும். 1 month ஒன்ஸ் மாத்துறவங்களும் இருக்காங்க. பட் 3 months ஒன்ஸ் கம்பல்சரி மாத்தி ஆகணும். அதையுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. அப்படி நீங்க வந்து மாத்தாம யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்டல் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா வர ஆரம்பிச்சிடும். பிரஷ்ஷை வந்து சேஞ்ச் பண்ணாம என்னதான் உங்க டீத்தை வந்து நீங்க கிளீனா வச்சுக்கிட்டாலும் பிரஷ் சேஞ்ச் பண்ணலாம் வேஸ்ட் தான். 13th ஒன் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோல எல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா ஹீட்டுக்கும் நல்லது, கோல்டுக்கும் நல்லது. ஸோ அந்த பாட்டில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்ஸ். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்ல வந்து ஹாட் வாட்டர்லாம் வந்து பிடிச்சி குடிக்கலாம் முடியாது. அந்த அளவுக்கு ஹீட்டும் வந்து அது தாங்காது. மோஸ்ட்லி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ண பாருங்க. அதையுமே டெய்லியுமே வாஷ் பண்றீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. டெய்லியுமே வந்துட்டு கொஞ்சமா சோப் வாட்டர் போட்டு ஜஸ்ட் ஒரு ஷேக்காவது பண்ணிட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. பாட்டில்ஸ் வாஷ் பண்ணாம ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஃபில் பண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும். 14th ஒன் வந்து மைக்ரோவேவ்லயும் அப்படிதான். ஃபுட்டை வந்து நீங்க கவர் பண்ணாம வைக்க கூடாது. அதுலயும் சுத்தி பாக்டீரியாஸ் வந்து இருக்கலாம். ஃபுட்டை வந்து நீங்க கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைக்ரோவேவ்ல வச்சு ஹீட் பண்றீங்களோ இல்ல குக் பண்றீங்களோ எது பண்றீங்களோ அதை வந்து ஒன்ஸ் வந்து கண்டிப்பா செக் பண்ணுங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மிஸ்டேக் நிறைய நடக்கிற ஒரு விஷயம். 15th ஒன் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேக்கம் கிளீனருமே அப்படிதான். டெய்லி வந்து நம்ம வீட்டை வந்து வேக்கம் பண்ணும்போது இனிமே டஸ்ட்டை வந்து நீங்க கலெக்ட் பண்ணி த்ரோ பண்ணுங்க. அப்பதான் நமக்கு சக்ஷனும் நல்லா கிடைக்கும், வீடும் வந்து கிளீன் ஆகும். நீங்க என்னதான் வந்து ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸா வந்து வேக்கம் பண்ணாலுமே நீங்க இந்த பேக் சைட்ல உள்ள டஸ்ட்டை வந்து நீங்க கிளியர் பண்ணல அப்படின்னா டஸ்ட்டை வந்து நீங்க கிளியர் பண்ணாம டஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி த்ரோ பண்ணாம ட்ராஷ் பண்ணாம நீங்க யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வேக்கம் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சக்ஷனுமே வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்காது. பர்ஃபெக்டா வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா டெய்லியுமே டஸ்ட் வந்து கிளியர் பண்ணுங்க. 16th ஒன் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான் வந்து சொல்வேன். அதுலயும் வந்து நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்றோம். ஸ்கூலுக்கு நான்லாம் கூட கொண்டு போயிருக்கேன். பிளாஸ்டிக் டப்பால எல்லாம் கொண்டு போயிருக்கேன். அம்மா வந்து இந்த நெய் டப்பால எல்லாம் வந்து குழம்பு ஊத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூடா ஊத்தும் போது அப்படியே சுருங்கி இருக்கும் அந்த டப்பாவை. மதியம் நான் பார்க்கும்போது அந்த டப்பா ஃபுல்லா சுருங்கி இருந்திருக்கு. அப்போ வந்து எனக்கு அது நாலேஜ் கிடையாது. இப்போ எனக்கு நல்லாவே அதை பத்தி தெரியும். பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணா வந்து சுருங்கும் அப்படிங்கிறது. ஜஸ்ட் நீங்க சமைக்கிற இடத்துல பக்கத்துல வச்சீங்க அப்படின்னாலே அந்த ஹீட்டுக்கே அது வந்து சுருங்கும். ஸோ சூடா வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க, சூடா வந்து நீங்க குழம்பு ஊத்துறீங்க, சூடு பண்றீங்க, நெருப்புல காட்டுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் சொல்லுங்க? உருகும். அந்த பிளாஸ்டிக் உருகி ஃபுட்ல தான் வந்து மிக்ஸ் ஆகும். அந்த மாதிரி தப்ப வந்து பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட பசங்களுக்கு உங்களோட கிட்டுக்கெல்லாம் வந்து நீங்க ஸ்கூலுக்கு பிளாஸ்டிக் டப்பா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கே வந்து அதை தூக்கி போட்டுட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாறுங்க. இல்லைன்னா கிளாஸ் வாருக்கு போங்க. சூடா வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வந்து அடைக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுங்க. அது ரீஹீட்டிங் சேஃபா இருந்தா மட்டும் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க அதை கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. 17th ஒன் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிச்சனோட சிசர்ஸ். எந்த சிசர்ஸா வேணா இருக்கலாம். பட் கிச்சன் சிசர்ஸ் வந்து எஸ்பெஷலி நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா பால் கட் பண்றதெல்லாம் நம்ம அதுலதான் வந்து கட் பண்ணுவோம். கிச்சன் சிசர் வந்து அழுக்கா இருக்கும் போது நம்ம பால் கட் பண்றோம் அண்ட் மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம், வெளியே யூஸ் பண்றோம், செடிக்கு கட் பண்ற யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பூ கட் பண்ணுவோம் அண்ட் அதே வந்துட்டு நம்ம பூஜா ரூம்க்கும் யூஸ் பண்ணுவோம். நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பேக்கேஜிங்க்கு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். வேற ஏதாவது இருக்கலாம், கெமிக்கல்ஸ் எதுவும் கட் பண்றதுக்கு கூட நம்ம அதே சிசரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சேஃப் கிடையாது. அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் தனித்தனி சிசர்ஸ் வந்து வச்சுக்கோங்க.
வெளியே யூஸ் பண்றது, கெமிக்கல் யூஸ் பண்றது எல்லாத்துக்கும் ஒரு சிசர் வச்சுக்கோங்க. பூஜா ரூம்க்கு ஒரு சிசர் வச்சுக்கோங்க. ஃபுட்டு கிச்சனுக்குள்ள இருக்கிற சிசர் வந்து எங்கேயுமே போகக்கூடாது. அந்த மாதிரி கிச்சனுக்குள்ள மட்டும் யூஸ் பண்றதுக்கு வச்சுக்கோங்க. கிச்சன் சிசரை வந்து எங்கெங்கேயும் யூஸ் பண்ணிட்டு நம்ம கடைசியில ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அதுலயுமே நிறைய டர்ட் வந்து மிக்ஸ் ஆகும். இந்த தப்ப நானுமே பண்ணியிருக்கேன். அதனாலதான் இவ்வளவு சொல்றேன். நானுமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த மிஸ்டேக். 18th ஒன் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிளீனிங் டவல்ஸ், கிளீனிங் கிளாத்ஸ் இதெல்லாம் தான் நான் சொல்லுவேன். ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்றதுக்கு ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. கிச்சன் மேல வைப் பண்றதுக்கு ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. வெசல்ஸ் வந்து சூடா இருக்கும் போது பிடிக்கிறதுக்கு ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே தனித்தனி கிளாத் வந்து வச்சுக்கோங்க. வீடு ஃபுல்லா கிளீன் பண்றதுக்கு ஒரே கிளாத், கிச்சன் கிளாத்தையே எடுத்துட்டு போய் நீங்க வீடு ஃபுல்லாவும் கிளீன் பண்ணிட்டு கிச்சனுக்கும் எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ணீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. டர்ட் தான் வந்து ஆகும். அதுவும் இல்லாத அது சேஃபும் கிடையாது. எல்லா ஆளுக்கும் வந்து அகைன் கிச்சனுக்கே வரும்போது என்ன ஆகும், ஃபுட்ல எல்லாம் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மிஸ்டேக்கையும் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானுமே இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமே வந்து ரெக்டிஃபை பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். செப்பரேட் கிளாத் வந்து வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் வந்து நீங்க கிளீன் பண்ணுவீங்களோ அங்கெல்லாம் கிளாத் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நீங்க தனித்தனி கிளாத்ஸ் வந்து வச்சுக்கோங்க. செப்பரேட்டா வந்து வைக்கும் போது எந்த ஒரு டர்ட்டும் எதுலயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். 19th ஒன் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர் தான் சொல்லுவேன். இப்ப ரீசெண்டா தான் வந்துட்டு நாங்க ஏசி வந்து கிளீன் பண்ணோம். ஏன்னா கரண்ட் பில்ல வந்து நிறைய டிஃபரன்ஸ் வந்து வந்துச்சு. ஏசி வந்து 2 இயர்ஸ் ஆகுது நாங்க வந்து ஃபிட் பண்ணி வாங்கி எல்லாத்துக்குமே. என்ன ஆச்சுன்னா நாங்க வந்து ஃபுல் கிளீன் வந்து பண்ணதே கிடையாது. ஃபுல் சர்வீஸ் வந்து பண்ணதே இல்லை. ஜஸ்ட் அந்த ஃபில்டர் மட்டும் அப்பப்ப வந்து வாஷ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். இப்போ என்னன்னா ரீசெண்டா கரண்ட் பில் டிஃபரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏசி வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் ஹஸ்பண்ட சொன்னேன். அதனாலதான் வந்து இபி பில் வந்து ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டெப் எடுத்து மறுநாளே வந்து நாங்க என்ன பண்ணோம், ஏசி வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டோம். வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியை விட ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. ஏசியும் வந்துட்டு நல்லா கூலிங் கொடுக்குது. முன்னாடி எல்லாம் வந்து போட்டா கூலிங்கே வராது சீக்கிரமா. இதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டே இருந்தேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு ஏசி, ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்கு, நல்லா ஓடல, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய டிஃபரன்ஸ். 28ல வச்சாலே சீக்கிரமா ரூம் வந்து கூலிங் ஆயிடுது. எப்பவுமே நாங்க 28ல தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுவே ரூம் ஃபுல்லா வந்து நல்லா கூலிங் இருக்கும். கிளைமேட் வந்து மாறி மாறி வர்றதுனால அவ்வளவுதான். இல்லைன்னா வந்து 26 அவ்வளவுதான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கே வந்து கரண்ட் பில்ல நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஏசி வந்து கிளீன் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இபி பில் எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். உங்களோட இபி பில் ஜாஸ்தி வருது அப்படின்னா ஏசி கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ நீங்க வந்து ஃபுல் சர்வீஸ் வந்து பண்ணுங்க. பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பண்ணிடுங்க. இதையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். 20th ஒன் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பேக்ஸ். எஸ்பெஷலி என்ன ஷாப்பிங் பேக் சொல்றேன்னா கிளாத் ஷாப்பிங் பேக்ஸ் தான் சொல்றேன். உங்க கிளாத் ஹேண்ட் பேக்ஸா கூட இருக்கலாம், எந்த மாதிரியான பேக்கா வேணா இருக்கலாம். அது கிளாத் டைப்ல இருக்கு அப்படின்னா நீங்க அதை கண்டிப்பா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும் ப்ராப்பரா. அப்படி இல்லைன்னா அதுலயுமே பாக்டீரியாஸ் வந்து இருக்கும். அதையுமே நம்ம தப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானுமே வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். வாஷ் பண்ணாம வந்துட்டு நான் ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதையுமே பண்ணக்கூடாது, வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இனிமே வந்து டிசைட் பண்ணிருக்கேன். காய்கறி எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா வாஷ் பண்ணி தான் வாங்கணும். அதுல வந்து நிறைய மண்ணு அப்புறமா நிறைய வந்து பாக்டீரியா அதெல்லாம் மேல இருக்கும். நல்லா வந்து உப்பு தண்ணியில வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜ்ல. இதையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன 20 பாயிண்ட்ஸும் உங்க லைஃப் கூட ரிலேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. உங்களை ரொம்ப ஷாக் ஆக்குன ஒரு பாயிண்ட், ஒரு விஷயம் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதாவது நான் நியூவா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என் கூட வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோம் கிளீனிங் டிப்ஸ், லைஃப் ஸ்டைல் விளாக் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் விளாக்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sara.